அ, ஒவ்வொரு குடும்பத்தையும் காப்பாத்த வேண்டியது அந்த குடும்பத்தோட மூத்த மருமகளோட கடமை இல்லையா? அந்த கடமையை செய்யும் போது கொஞ்ச நேரம் எல்லாம் மீறதான் செய்யும். அதெல்லாம் பெருசு படுத்திட்டு இருக்கீங்க. போங்க போங்க, போய் படுத்து தூங்குங்க. நல்ல வேலை, அன்னைக்கு சத்திய தாத்தா நினைச்சு மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிருப்பேன். ஜஸ்ட் எஸ்கேப்பா, தப்பிச்சண்டா சாமி. என்ன மாமா, இன்னும் தூக்கம் வரலையா? எது யோசிச்சே உட்காந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இதோ இதோ இப்ப படுத்துரும். சீக்கிரம் படுத்து தூங்குங்க. தாத்தா கனவுல வருவாரு. அப்பவாது அவர் சொல்றத கேளுங்க. நேர்ல வந்தாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. என்னது? தூக்கம் வருதுன்னு சொன்னேன். தூங்கு தூங்கு. ஏய் திருடி, கொஞ்சம் விட்டுருந்தேன் என் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சிருப்பல்ல. நல்ல வேலை தப்பிச்சேன். சக்தி, நான் உன்கிட்ட லவ் சொல்றது சாதாரணமெல்லாம் இருக்காது சக்தி. அது ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட். ஹனிமூனுக்கு வா, என் லவ் உன்கிட்ட எப்படி சொல்றேன்னு அங்க வந்து பாரு. எல்லாமே சக்தியால தான். சக்திக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். சக்தி மட்டும் சரியான நேரத்துல உள்ள வந்து அந்த ஆளை அடிக்கலைன்னா இந்நேரம் எல்லாமே நம்மளை விட்டு போயிருக்குமா. தேங்க்ஸ் சக்தி. அம்மாடி சுபத்ரா, என்னம்மா தூங்காம அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க? ஏம்மா தூக்கம் வரலையா? என்னைக்கு அந்த சக்தி நம்ம வீட்டுக்குள்ள வந்தாளோ அன்னைக்கே என் தூக்கம்லாம் போச்சு. அவ இந்த வீட்டை விட்டு போனாதான் நான் நிம்மதியா தூங்குவேன். அடப்பாமா, அப்ப நீ கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதுதான். நாமளும் என்னென்னமோ பிளான் பண்றோம், ஒன்னும் விளங்க மாட்டேங்குது. எல்லாம் அந்த சாமியார் பயிலால தான் வந்துச்சு. அவன் என்னமோ ஆவியை ஏவி விடுறேன்னு சொன்னான். எலும்பு சம்பளத்தை மாடிப்படியெல்லாம் ஏற விட்டான். கடைசியில அவனும் சேர்ந்து தானே அடி வாங்கினா. அம்மாடி, லேசா அடி வாங்கினா நமக்கு இந்த வழி வலிக்குதே. பலமா அடி வாங்கினாங்களே, அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? அநேகமா அவங்கள ஐசியூல தான் அட்மிட் பண்ணிருக்கணும். அம்மாடி, ஒரு வகையில சக்தி நமக்கும் சேர்த்துதாமா நல்லது பண்ணிருக்கா. என்ன சொல்ற? அவ மட்டும் சரியான நேரத்துல வந்து அந்த சாமியார் பையல அடிக்கலன்னு வச்சுக்க, இந்நேரம் நம்ம சொத்து பணம் எல்லாமே பறி போயிருக்குமேமா. இந்த சொத்துக்காக தானமா அந்த சக்தி பொண்ணுகிட்ட நம்ம இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கோம். ஆமா, ஆனா இப்ப அந்த சொத்து என்னை விட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏமா அப்படி சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சக்தி என்ன சொன்னான்னு பார்த்தல்ல? எனக்கு எதுக்கு மாமா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? இது என்னோட வீடு. என் வீட்ல யாரு திருட நினைச்சாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். இதுக்காக சாட்டை எடுக்கிறது மட்டும் இல்ல, சாவடிக்கவும் நான் தயங்க மாட்டேன். அந்த சக்தி கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டா. சிவா மட்டும் சக்தி கிட்ட லவ் சொல்லிட்டான். அந்த சக்தி அடுத்து செய்யற முதல் காரியம் நம்ம 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு வெளியில விரட்டுறதா தான் இருக்கும். சிவாவும் மெல்ல மெல்லமா அவ பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டான். எந்த காரணத்தை கொண்டு சிவா சக்தி கிட்ட லவ் சொல்லக்கூடாது. அதுக்கு சக்தியும் சிவாவும் ஹனிமூனுக்கு போகவே கூடாது. அடப்பாமா, இப்ப போய் அவங்க 2 பேரும் ஹனிமூன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. பேசாம ஒண்ணு பண்ணு, இந்த சொத்தை எப்படி காப்பாத்திக்கலாங்கிறத மட்டும்
மட்டும் யோசி. அம்மா, இந்த சொத்தும் என் கையை விட்டு போக விட மாட்டேன். சிவாவி அவகிட்ட லவ்வ சொல்ல விட மாட்டேன். ஐயோ 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 அம்மாடி, பொழுது விடிஞ்சா அவங்க ஹனிமூன் போறாங்க. இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. என்ன பண்ண போற? இன்னும் 3 மணி நேரம் இருக்குல்ல, அது போதும் எனக்கு. என்னங்க, இந்தாங்க காஃபி. மீன்குட்டி, காஃபி குடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு ஒரு பூஸ்ட் கொடு. அதான் தூங்கி எழுந்தது கொடுத்தேன்ல, அப்புறம் என்ன? அது தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்காக கொடுத்த. ம், இப்ப நான் கேக்குறது பெட்ல இருந்து எந்திரிக்கிறதுக்காக. குடு மீன்குட்டி. இங்க பாருங்க, நீங்க எழுந்தா எழுந்துக்கங்க, எழுந்துக்கலன்னா போங்க. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. சக்தி ஹனிமூன் போறா, அவளுக்கு நிறைய திங்ஸ் நான் பேக் பண்ணனும். எனக்கு டைம் இல்ல, நான் போறேன். ஏய் மீன்குட்டி, நில்லு. ஐயோ என்னங்க? ப்ளீஸ் மீன்குட்டி, ஒண்ணே ஒண்ணு கூட. ஐயோ என்னங்க, முடியாது, கையை விடுங்க. அட விடுங்க. பூஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, இரு நானே வந்து கொடுக்குறேன். மிஷன் ஸ்டார்டட். எங்க போனா இந்த மீனாட்சி? ஆ? என்னது இது? ஒரே பார்சலா இருக்கு. ஆ? பாதாம் பருப்பு யாருக்கு? ஆ? பிஸ்தா வச்சிருக்காங்க. மீன்குட்டி, சீ, விட்றா. ஐயோ பாட்டி. சிச்சி சிச்சி சி, அறிவு கட்டவனே. ஏண்டா மீனாட்சிக்கும் எனக்கு மாடா வித்தியாசம் தெரியல? இல்ல, கொலன்னு இருக்கும் போதே லேசா சந்தேகம் வந்துச்சு. ஆனா நீ இந்த கிச்சன் பக்கம்லாம் வந்து வேலை செய்ய மாட்டேன்ற நம்பிக்கையில கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். சாரி பாட்டி. அடிச்சனா போட. ஆளை மூஞ்சி பாரு. ஆ? ஏய், அங்க என்னடி நின்னு கெக்க பக்கான்னு சிரிச்சிட்டு இருக்க? சிவா பாட்டி, வாங்க. சச்சே. பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. அடிச்சர் பாட போடாது. இல்ல பாட்டி, மிஸ் ஆனதை ஃபீல் பண்றியோன்னு நினைச்சேன். ஆமா, அதான் என் வேலை பாரு. மூஞ்சியும் முகரையும் பாரு. என்னடா பண்ற? ஏண்டா அடிக்கவே இல்ல, கையத்தான் ஓங்குன, அங்க என்னடா போய் உழுகுற? ஏ மீனாட்சி, என்னடி இது பார்சல் எல்லாம்? பாட்டி, அது சக்தி ஹனிமூன் போறான்ல, அவங்களுக்கு தேவைப்படும்னு பாதாம், பிஸ்தா அந்த ஐட்டம்லாம் பார்சல் பண்ணி வச்சிருக்கேன் பாட்டி. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சலு. டேய் சுந்தரு, இது அடுப்படியா இருக்க விடு. கண்ட சிலுமிசுமெல்லாம் பண்ண அறுத்துருவேன். அறுத்துருவியா? தள்ளுங்க. மீனுக்குட்டி. ஐயோ ஏங்க, என்னங்க? முதல்ல இதெல்லாம் சக்தி கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம், வாங்க. நீங்க அந்த ஃப்ளாஸ்க கையில எடுத்துக்கோங்க, அதை எடுங்க. வாங்க. மாமா, அந்த கலர் சட்டையை எடுத்துக்கிறீங்க? ஏன் இந்த சட்டைக்கு என்ன? நல்லாவே இல்ல. அப்ப இது ஓகேவா? இது அதை விட கேவலமா இருக்கு. சரி, நான் எதை போடணும்னு நீயே செலக்ட் பண்ணு. பாரா, நான் ஒரு சட்டையை செலக்ட் பண்ணா அது வேணான்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்காத கலர்ல சட்டையை போடுவீங்க. இப்ப என்ன புதுசா? இல்ல, நீ சொன்னதுனால நான் சொன்னேன். வேணான்னா விடு, பரவாயில்ல, நானே செலக்ட் பண்ணி போட்டுக்கிறேன். சரி சரி, இருங்க, நானே செலக்ட் பண்றேன். மாமா, இது எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்குல? டன், ஓகே. இந்தா, இதையே பேக் பண்ணு. சக்தி, இந்த ஹனிமூன் ட்ரிப்பு ஃபுல்லா இல்லை நம்ம சேர்ந்து வாழ்கிற கடைசி காலம் வரைக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடந்துக்க போகிறேன்.
ஏதோ உள்ளுக்குள்ளேயே சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா, கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவாரு. சத்தி, ஏய் ஏய் சத்தி, என்னாச்சு? கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சு மாமா. தூசி விழுந்துருச்சா? கொஞ்சம் இரு, அப்படியே இரு. சத்தி, என்னது இது? கண்ணை நல்லா ஓபன் பண்ணு, அப்பதான் தூசி எடுக்க முடியும். இல்ல, கண்ணை தர சத்தி. சத்தி, என்னாச்சு உனக்கு? கண்ணை திறந்தா தானே தூசி எடுக்க முடியும். சும்மா சும்மா இப்படி கண்ணை மூடிட்டா எப்படி எடுக்கிறது? இல்ல மாமா, நீங்க பக்கத்துல வந்தா எனக்கு ஏதோ பண்ணுது. சாரி மாமா, பரவாயில்ல விடுங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். தூசி தானே, நீங்க சிரமப்படாதீங்க மாமா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். தூசி தானேன்னு லேஸ்ல எல்லாம் இருக்கக்கூடாது. அது ஏதாவது ஆயிடும். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கண்ணை திறக்க ட்ரை பண்ணு, அதை எடுத்துறேன். கஷ்டம்தான், சரி முயற்சி பண்றேன். சரி மாமா, இப்ப எடுங்க. இரு இரு, அசையாத, அப்படியே இரு. மீனாட்சி, பாத்தியா? பட்ட பகல்ல ரூம் கதவெல்லாம் திறந்துருக்குது. ரூம் வாசல்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம். இதெல்லாம் கண்டுக்காம எங்க அண்ணன் பூஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் மீனாட்சி, என்ன? இதுல யாரு பூஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா? வட்டி வாங்க போறீங்க, வாங்க போலாம். எங்க போகணுன்ற? இதெல்லாம் கொடுத்துட்டு போயிடலாம். ஒன் செகண்ட், எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. வா. டே சுந்தர், வாடா. அதான் வந்துட்டேனே. என்ன கிடைச்சதா? இல்லடா, தேடிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட. தேடிட்டு இருந்தியா? எதை தொலைச்சேன்னு தேடிட்டு இருந்த? தூசி தூசி தூசி. எது இந்த கண்ணில் பட்டா உறுத்திக்கிட்டே இருக்குமே, அந்த தூசியா? எக்ஸாக்ட்லி. ப்ரோ, நான் நம்பிட்டேன் ப்ரோ. ப்ரோ, சும்மா அப்பெல்லாம் விளையாடாத. நான் யார்ட்டையும் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். எதடா? நீ கொடுத்ததுதான். டேய், நிஜமாவே நான் தூசி தாண்டா எடுத்துட்டு இருந்தேன். ஆஹா, இதை நான் நம்ப மாட்டேன் ப்ரோ. ஷோ, ஒருத்தன் எப்பவுமே நான் சிங்க்லேயே பேசிட்டு இருப்பான். என்ன சொல்றது? அக்கா, என்னக்கா கையில? இது அது ஒண்ணும் இல்ல சக்தி, நீயும் சிவாவும் ஹனிமூன் போறீங்கல்ல, அதுக்காக தான் ஸ்பெஷல் ஃபுட்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். டேய், அதெல்லாம் எதுக்குடா? அதெல்லாம் அங்கேயே கிடைக்கும், வேணா விடு. ப்ரோ, அங்க கிடைக்கிறதெல்லாம் வேற ப்ரோ. இது அதுக்கு. அதுக்கா? டேய், அதெல்லாம் எதுவும் வேணாண்டா, அங்க பாத்துக்கலாம். ப்ரோ, நீ ரொம்ப வெக்கப்படுற ப்ரோ. கண்டிப்பா உனக்கு இதெல்லாம் தேவைப்படும். மீனாட்சி, இதெல்லாம் நீ சக்திட்ட கொடு, மத்ததெல்லாம் அவன் பாத்துப்பா. சரிங்க, இந்தா. ப்ரோ, இது உனக்காக நானே ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன். ஸ்பெஷலா எனக்காகவா? மீனாட்சி, வா வா, நம்ம போயிடலாம். வா வா. மாமா, உங்க தம்பிக்கு ஜெனரல் நாலேஜ்
கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமாம் அவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். அது ஒன்றும் இல்லை, நான் எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட கொடுத்து விடுவான். மாமா இது டிராவல் பண்ணும்போது சாப்பிடுறதுக்கு இல்ல, அங்க போய் தான் சாப்பிடணும். ஹலோ, நீ அங்கே போயிட்டு உட்காந்து பொறுமையாக சாப்பிடு, நான் ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட்டுக்கிறேன். மாமா நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க வேணா இப்பவே சாப்பிடுங்க, புடிங்க. ஏய் ஏய், இப்படி சொன்னாலும் லாக் பண்ணுறாங்களே. குட்டி ஆ. அவங்களாம் எப்படி பூஸ்ட் சாப்பிட்றாங்க, நீ மட்டும் தரவே மாட்டேங்கிற. ஒன்னே ஒன்று கூட. சி போங்க. இப்போ என்ன புதுசா கெட்டன்னு போறா? கிளவி ஒளிஞ்சு நின்னு என்ன பண்ணுது? வேவ் பார்க்குறியா? உன்னை ஏதாச்சும் பண்ணணுமே. தாரணி, இங்க கொஞ்சம் வாமா. என்னண்ணே? கையில் என்ன வச்சிருக்க? இதுவா, நேத்து நைட் அவரு கேக் வாங்கி கொடுத்தாரு. பாதி சாப்பிட்டு பாதி வச்சிருந்தேன், அதுல எறும்பு வந்துருச்சு. அதான் டஸ்ட்பின்ல போடலான்னு எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். ஓஹோ, அதை இப்படி கொடு, நான் இதை கரெக்டாக போட்டுறேன். அண்ணே, எறும்புண்ணே கரெக்டா போட்டுருவல்ல? அதெல்லாம் கரெக்டாக போட்டுருவேன், நீ போமா. கிளவி வரேன். என்ன பேசுறாங்க? ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. நம்ம வேலை முடிஞ்சது. இனிமே இந்த கிளவியை இந்த எறும்பு பார்த்துக்கும். வேணும் கிளவி, உனக்கு வேணும். ஐயோ, அப்பா, மாமா, ஐயோ, மாமா, உடம்பு முழுக்க இப்படி எறும்பு கடிக்குதே. ஐயோ, உடம்பு முழுக்க எறும்பு ஏறிடுச்சு போல இருக்கே, வலி தாங்க முடியலையே. ஐயோ கடிக்குதே. எந்த மூதேவி கேக்க கொண்டாந்து என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி நெளிற? அம்மாடி, அந்த சக்தி ஹனிமூன் கிளம்புறதுக்காக பண்ற அலப்பறம் இருக்கே, ஐயோ தாங்க முடியலம்மா. எனக்கு என்னமோ அவ ஜெயிச்சிருவானுதாம்மா தோணுது. முதல்ல உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. இல்லம்மா, அந்த ஜன்னல் ஓரமா நின்னுட்டு பாத்துட்டு இருந்தேன்னா அதுக்கு பக்கத்துல ஏதோ பழைய கேக் இருந்திருக்கும் போல இருக்கு. அதுல எறும்பு இருந்திருக்கு. அதை நான் கவனிக்காம அங்க போய் நின்னுட்டேன். அந்த எறும்பு தாமா உடம்பெல்லாம் ஏறி கடிக்குது. ஏமா, பார்த்து போய் நிக்க மாட்டியா? ஏமா, பார்த்து நிக்கிறதுக்கு அது என்ன பாத்ரூமா? பழக்கப்பட்ட இடம் தானேன்னு பதுங்கி போய் நின்னம்மா. அந்த எறும்பு என்ன பதம் பார்த்துருச்சுமா. காட்பாடி அருகே கட்டெரும்பு கடித்து கட்டையில் போன 70 வயது மூதாட்டி. ஏன் பாட்டி, இந்த எறும்பெல்லாம் கடிச்சு கூட மனசு சாவாங்க? டேய், இப்ப எதுக்குடா நீ எறும்பு நியூஸா படிக்கிற? இல்ல பாட்டி, பொங்கலுக்கு கரும்பு நியூஸ் எதுவும் போடல, எறும்பு நியூஸ் போட்டிருந்தாங்க, அதான் படிச்சிட்டு இருந்தேன். ஐயோ அப்பா. கிளவி, எறும்பு கடியில துடிக்கிறியா? நல்லா வேணும் உனக்கு. பாட்டி, என்ன நரம்பு தள்ளுச்சியா? உடம்பு இந்த இலி இருக்குது. அது காலையில பிரேக் டான்ஸ் ஆனா முதுகு தண்டு பலமாகும்னு சொன்னாங்க. அதான்டா அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். பாட்டி, ஆனா உன்னை பார்த்தா பிரேக் டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியலையே. ஏதோ உடம்புல எறும்பு கடிச்சு அந்த வழியில துடிக்கிற மாதிரில இருக்கு. எறும்பா? டேய் இல்லையே, நான் எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. அண்ணே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் தாரணி? நானாவது ஒழுங்கா கொண்டு போய் இந்த கேக்க குப்பையில போட்டிருப்பேன். என்னையும் போட விடாம நீயும் போடாம சக்தி ரூம் ஜன்னல் கிட்ட போட்டு வச்சிருக்க. இப்ப பாரு, அந்த இடம் முழுக்க ஒரே எறும்பா சுத்திட்டு இருக்கு. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே.